ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஈர்ப்பு விதி நமக்கு ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். இது 2வது பார்ட். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, பழைய நினைவுகளை, நம்ம கசப்பான நினைவுகளை, அதாவது பாஸ்டில் நடந்த கெட்ட விஷயங்களை நம்ம நினச்சிட்டே இருக்கிறது ஒரு காரணம். ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். சும்மா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். முடிஞ்ச வரை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, குறை சொல்லுதல், மற்றவர்களை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. அதாவது என்ன விஷயம் என்ன செஞ்சாலும் அவங்கள நம்ம குறை சொல்ல, அது ஃபேமிலியாக இருக்கட்டும், வெளியில் வேலை செய்கிற இடம், நம்ம போகிற இடம், ஒரு பப்ளிக் பிளேஸ் போனால் கூட நம்ம மற்றவங்கள பற்றி, இப்படி ஒரு ஹோட்டல் சாப்பிட போனால் கூட அவங்க சரியாக ஃபுட்டு கொடுக்கல, சரியாக கவனிக்கல, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம எங்கே போனாலும் சரி ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம். சிலருக்கு அது ஹேபிட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி சொல்லும்போது, அந்த மாதிரி செய்யும்போது கூட நம்ம அதை தான் ஈர்க்க போகிறோம். குறை சொன்னால் மட்டும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்களை பற்றி குறை பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம அதை தான் ஈர்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம எதை பேசுகிறோமோ எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்க போது. நம்ம எண்ணங்களில் எது நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஈர்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்லையும் நம்ம அதை தான் அனுபவிக்க போகிறோம். நம்ம எதை பற்றி அதிகமாக குறை சொல்லிகிட்டே இருக்கோமோ அதுதான் நமக்கு நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் குறை சொன்னால், சில பேர் நினைப்பாங்க நான் குறைலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் தலையாட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சூழ்நிலையை நான் நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கேன். நம்ம பேசுகிறதுக்கு ஒரு ஸ்டேஜில் நமக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணுங்கிற சூழ்நிலை வரும். அது உடனே அவாய்ட் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வரும். ஏன்னா நீங்கள் கேட்டுட்ருந்தாலும் அதை தான் ஈர்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களோட ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி மெம்பரே நம்ம அது இது ஃபேமிலிக்குள்ளேயெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாதது. ஆனால் அதையெல்லாம் நம்ம வெளியில் வந்து தான் ஆகணும். நீங்கள் தி சீக்ரெட் புக் ரோண்டா பெரின் அவங்களோடதை படிச்சிங்க அப்படின்னா அழகாக சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியில் சுச்சுவேஷன் ஏற்படும் போது நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் குறை பேசும்போது அதையே தான் தொடர்ந்து பேசுவீங்க, அதே தான் ஸோ கவர்ந்திழுக்க போகிறீங்க. கண்டிப்பாக ஈர்ப்பு விதி உங்களுக்கு தெரியும். நம்ம எதை அதிகமாக பேசுகிறோம் அதுதான் நம்ம எண்ணத்தில் போகும். எதை அதிகமாக நம்ம சிந்திக்கிறோமோ அதை தான் நம்ம கவர்ந்திழுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க பேசும்போது சரி நம்ம பேசுகிறாங்களே நம்மளும் வேறு வழி இல்லாமல் தலையாட்டுற மாதிரி வரும். அந்த சூழ்நிலையில் இருந்தால் கூட நமக்கும் அதே தான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தவறை நீங்கள் செஞ்சிட்ருந்தீங்க அப்படின்னா குறை சொல்லுதலை ஃபஸ்ட்டு விடுங்க. அந்த இடத்துல இருக்கிறதையும் தவிர்ங்க. ஈர்ப்பு விதி உங்களுக்கு வேலை செய்யும். இது ஒரே நாளில் நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஈர்ப்பு விதி வேலை செய்யும். கிராட்டிடியூட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். கிராட்டிடியூட் உண்மையிலே ஈர்ப்பு விதி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மறக்காமல் அதையும் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்து என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், பழைய விஷயங்களை மறக்கணும். இப்போ இன்றைக்கி 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, குறை சொல்லுதல். அது எந்த விஷயத்தில் வேணாலும் இருக்கலாம், வீட்டில், வெளியில், ஆஃபீஸில், எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த குறை சொல்லு பழக்கத்தை விடுங்க. அந்த இடத்தில் இருப்பதையும் தவிருங்க. கண்டிப்பாக ஈர்ப்பு விதி வேலை செய்யும். ஓம் நற்பவி.